இன்னைக்கு பாரதிய ஜனதாவை காமிக்கிறாங்க இல்லையா, நாங்கள் மதவாத கட்சி, இந்துத்துவா கட்சி அப்படின்னுட்டு. அதே அட்ரன்ஸை மேடம் பேசியிருக்காங்க. இன்றைக்கு என்னை போன்றவர்களை எங்கள் ஜாதியை சொல்லி சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லோரும் அன்றைக்கு அந்த அம்மையார் அசம்பிளிலேயே வந்து நான் பாப்பாத்தி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தைரியமா கேட்டவங்க. அவங்க இந்து முன்னணியை பேன் பண்ணணும்னு அப்போ அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லீம் லீக் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருந்தால் தவறில்லைன்னு. அதுல இந்த தைரியம் இருக்குமா இவங்களுக்கு சொல்ல? பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவைத் தேர்தலில் என்னோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா நான் வந்து கட்சியை கலைச்சிருவேன். அவரை தான் நீங்க கேட்கணும். விஜயலட்சுமி அக்காவை ஏமாத்தினா மாதிரி இதுலயும் ஏமாத்த போறாரா? பாருங்க, அது ஒரு வார்த்தை பர்சனல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி இருக்கு. நீங்க எதுக்கு அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? அவர் உட்காந்தா பயப்படுறீங்க, அவர் நின்னா பயப்படுறீங்க, அவர் ஒரு ரோட் ஷோ பண்ணா பயப்படுறீங்க, அவர் போய் அங்கே அந்த கேவில் உட்காந்தா பயப்படுறீங்க, காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணா பயப்படுறீங்க. ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் போட வந்துட்டார், மேலேருந்து இறங்கி ஓட் போட வந்துட்டார். இது நடந்தது. 3வது முறை எங்களுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் மத்திய அரசில் ஆட்சியை எடுத்து 3வது முறை பிரதமராக பதவியேற்கப் போகிறார். அதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு. நான் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் ஒரு இன்றியமையாத ஒரு தலைவர். இன்றைக்கு பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மாமன்ற உறுப்பினர் திருமதி உமானந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது இந்துத்துவா. ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவவாதின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதிமுகவினர்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று ஜெயக்குமார் அவர்களும் மீண்டும் ஒரு காட்டமான ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அண்ணாமலை இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா அதற்கான விளைவுகள்லாம் சந்திக்க நேரிடும், அவங்க வந்து ஒரு பொதுவான தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? எவ்வளவுதான் ஜெயக்குமார் யாராக இருந்து பேசினாலும் ஜெயலலிதாவோட ஸ்டாண்ட் அதை வந்து அவங்களே பேசியிருக்கிறது. பார்லிமெண்ட்டில் இருக்கட்டும், ராஜ்யசபா எம்பியாக இருக்கச்சு அவங்க பேசியிருக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு முதலமைச்சராக பேசினதாக இருக்கட்டும், அவங்க அடுத்து ஆப்போசிஷன் லீடராக இருக்கச்ச பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு பாரதிய ஜனதாவை காமிக்கிறாங்க இல்லையா, நாங்கள் மதவாத கட்சி, இந்துத்துவா கட்சி அப்படின்னுட்டு. அதே அட்ரன்ஸை மேடம் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பு அந்த இன்சிடென்ட் அவங்க இதுவாக இருக்கும்போது தான் நடந்தது. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு செட்பெட்டில். அப்போது அவங்க வந்து அந்த ஆஃபீஸை கட்டித்தரேன், அரசாங்க செலவில் அதை கட்டித்தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஆர்எஸ்எஸ் மறுத்தாங்க, அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது இந்த இன்ஃபர்மேஷன் அகெயின் நம்ம வந்து இதுக்கு ப்ரொஃபஸர் சீனிவாசனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த இன்ஃபர்மேஷனை அவர் இந்த இஷ்யூ வரும்போது சொன்னவர். அதில் அடுத்தது அயோத்திக்கு கோவில் கட்டும் பொழுது நாங்கள் ஜெருசலத்தில் கட்டணுமா இல்லை மெக்காவில் கட்டுவோமா, இங்கே தான் கேட்போம் அப்படின்னு ஆணித்தரமாக அன்றைக்கே கூறியவர்கள். அவங்க கார் சேவக்ஸ்க்கு ஆதரவாக பேசினவங்க அவங்க. அண்ட் அவங்களோட ஹிந்து மத நம்பிக்கையை வெளிப்படையாக இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ வேர் இட் ஆன் மை ஸ்லீவ், அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அவங்க அதில். ஸோ அவங்க என்றைக்குமே தயங்கினதில்லை. அவங்களோட நம்பிக்கையாக இருக்கட்டும், அவங்களோட மத இதுவாக இருக்கட்டும், அதை காமிச்சு தான் இன்றைக்கி எங்களை கை காமிக்கிறாங்க. பட் அதே ஆட்டிடியூட் ஜெயலலிதா அம்மையாரிடம் இருந்தது, அதை என்றைக்குமே மறுக்க முடியாது. இன்னொன்று, அவங்க ஒரு மாபெரும் சக்தியாக இருந்ததால் இதே இன்றைக்கு வாய்க்கிழிய பேசும் வீரமணி அவர்கள் அன்றைக்கு வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு என்னை போன்றவர்களை எங்கள் ஜாதியை சொல்லி சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லோரும் அன்றைக்கு அந்த அம்மையார் அசம்பிளிலேயே வந்து நான் பாப்பாத்தி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தைரியமாக கேட்டவங்க அவங்க இதில். ஸோ இன்றைக்கு நீங்கள் வேணால் வேறு எதுலையாவது இது பண்ணிக்கலாம். பட் ஒன் திங், இதில் அவங்க கோயிலுக்கு செய்யறதுல இருக்கட்டும், கோயிலுக்கு போயிட்டு என்றைக்குமே அவங்க விபூதி அணைச்சா இது பண்ணவங்க கிடையாது. அவங்க இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இஸ்லாமியர்களின் ஓட்டு வேணுன்றதுக்காக விபூதி அவர் மறந்து போயிருக்கலாம். முன்னாடி அவர் எப்படி இப்போ திருவள்ளுவருக்கு இன்றைக்கெல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம் போல இருக்குது. எடப்பாடி அவர்களுக்கும் எங்களோட அலையன்ஸும் போது அவர் எப்படி விபூதியை பட்டையாக போட்டுக்கிட்டு இருந்தார், எல்லா கோயிலுக்கும் எப்படி போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அலையன்ஸ் இஸ்லாமியர்களின் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது டிஃப்ரென்ஸே தனிப்பட்ட தலைவர் ஜெயலலிதா என்பதற்கு அவங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வேணுன்றதுக்காக ஷி டிட் நாட் காம்ப்ரமைஸ்.
இப்பொழுது இருக்கிறவங்க மேலே. ஆனால் இன்னைக்கு எங்கேருந்து அவங்க ஜெயக்குமாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கேருந்து வேணால் ரூஃப்டாப்லேருந்து எங்கேருந்து வேணால் அவங்க பேசட்டும். பட் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய நம்பிக்கை அவங்க ப்ரொக்ளைம்டு, அவங்களே ப்ரொக்ளைம் பண்ணது, நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணது, அதெல்லாம் அவங்க எங்கே போய் இது பண்ணாலும் அதை மறைக்க முடியாது. அதே மாதிரி அவங்க சோனியா காந்தியை சோனியா காந்தியை பற்றி பேசும்போது ஆண்டோனியோ மெய்னோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புகழ் சேர்த்தது ஜெயலலிதா அம்மையார் தான். அவங்களோட இட்டாலியன் கனெக்ஷனை பற்றியும் பேசியிருக்காங்க அவங்க. அதனால் இன்னைக்கு இவங்க மைனாரிட்டி ஓட்ஸ்க்காக விபூதி எடுத்துட்ட மாதிரி இதை ஜெயலலிதா அதுக்காக யாராக இருந்தாலும் இப்போ மோடிஜி அவர்கள் சொல்கிற மாதிரி தான். மோடிஜி அவர்கள் ஒரு ஹிந்து, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு இந்து. அதுக்காக நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்ய மாட்டோம், கிறிஸ்துவர்களுக்கு எங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாதுன்னு என்றைக்குமே அவங்க சொல்லலை அதில். ஸோ இதை சொன்னாங்க இந்து தலைவர்கள் இதை பற்றி பேசினால் தவறு. ஆனால் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு கிறிஸ்துவ மதகுருமாரோ இஸ்லாமிய பள்ளிவாசலிலோ எதை வேண்டுமானாலும் பேசலாம். இதை ஒத்துக்கொள்ள திராணி இல்லாதவர்கள் இவர்கள். ஓகே மேம். இப்போ அவங்க தரப்பில் ஏடிஎம்கே சைடில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மறைந்த தலைவர்களை நாங்கள் பொதுவாக எல்லாருக்குமான தலைவர்களாக நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்துத்துவ அடிப்படையிலானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும் அவங்க சுருக்கும் போது அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், எம்ஜிஆர் அவர்களே இதுக்கு தைரியம் இருக்குமா இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்களுக்கு? இந்து முன்னணியை இது பண்ணணும்னப்போ, பேன் பண்ணணும்னப்போ அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லீம் லீக் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருந்தால் தவறில்லைன்னு. அதில் இந்த தைரியம் இருக்குமா இவங்களுக்கு சொல்ல? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் சாரிஸ்மேட்டிக் லீடர்ஸ். சோஷியல் சைக்காலஜியில் நம்ம டிஃப்ரெண்ட் லீடர்ஸை பற்றி பேசுவோம். லீடர்ஸ் பை சான்ஸ், லீடர்ஸ் பை லக், லீடர்ஸ் பை ஆப்பர்ச்சுனிட்டி, லீடர்ஸ் பை அவங்களுடைய தனிப்பட்ட இது அப்படின்லாம். இதில் இப்போ இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த கேட்டகரியில் ஃபில் பண்ணுவாங்களா? நிச்சயமாக முடியாது. ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் வில் ஃபில் இன்டு தட் பிராக்கெட். அவர்களுடைய தனிப்பட்ட சாரிஸ்மா, அவங்களுடைய தனிப்பட்ட புகழ் அதெல்லாம் இருந்தது அவங்களுக்கு. அதனால் எடப்பாடியார் எப்படி இது பண்ணாலும் ஜெயலலிதா அம்மையாராகவோ எம்ஜிஆராகவோ மாற முடியாது அவரால் அதில். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அவங்க பேசணும். அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருடைய மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறாரு. ஸோ ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் அவங்க குறிவைக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன்ப்பா, நாங்கள் உண்மையை சொல்கிறோம். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு இதை சொன்னோன்னா அப்படி இல்லைன்னு ஒரு சண்டைக்கு வரீங்க. நாங்கள் என்ன பேசினாலும் தப்புன்ற நிலப்பாட்டில் இருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி இதுக்கு பதில் சொல்லவே வேண்டாம். பாஜக நாங்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், நாங்கள் அப்படியே இருப்போம், எங்கள் தலைவர்களும் அப்படியே. ஓகே மேம். இன்னொரு விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் கிளைம் பண்ண ஒரு விஷயம், அதுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அவர் தெய்வ குழந்தை கிடையாது, டெஸ்ட் பேபி அவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஐ திங்க் தே ஷுட் இவங்களெல்லாம் இதுதான் பெரிய தப்பு. தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தப்பு. ஒரு கிளாஸ், ஒரு தகுதி, அந்த மாதிரி இல்லாத தலைவர்களெல்லாம் எதோ பேசுகிறாங்க. வாயிருக்குன்றதுக்கு யார் வேணால் பேசலாம். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை ஒரு இது பண்ணி வாட் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாஷ் ராஜ் காட். நான் இன்றைக்கி சொல்கிறேன், டெபாசிட் இழந்த தலைவர்னு நான் சொல்லணும். எலெக்ஷனில் நின்றவர் இல்லையா அவர். அதெல்லாம் ஸோ why do you give importance to பிரகாஷ் ராஜ்? he is an actor, that's all. லீவ் இட் அட் தட். அவர் ஒரு தலைவர் லெவலுக்கெல்லாம் வசதியெல்லாம் பேசாதீங்க. வை ஷுட் மோடியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. மோடியை பற்றி ஒரு பேனெல்லாம் கூட கமெண்ட் அடிச்சதுன்றதுக்காக நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணுமா? ஜஸ்ட் டிஸ்கார்ட் இட் aside. சரி, ஓகே மேம். அந்த விஷயத்தில் பிரதமர் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் ஒரு பயாலஜிக்கலாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, என்னுடைய தாயார் மறந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வருது, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக எனக்கு கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்னும் போது பாருங்க, யூ மஸ்ட் லிசன் டு ஹிஸ் ஸ்பீச் ஃபுல்லி ஃபஸ்ட்டு. அதை அவர் ஹிந்தியில் பேசியிருக்காரு. அது தமிழாக்க யார் வேணா இப்போ திருக்குறள்லேயே கரெக்ஷன்லாம் இருக்குன்றாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர்களோட இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மோடி அவர்கள் சொல்ல வந்த கருத்து இதில் சிலரெல்லாம் கடவுளால் ஒரு பிளெஸ்ட் சில்ட்ரன் அப்படி தான் அவர் சொன்னது. அது அவங்க அம்மா அவருக்கு என்னென்ன வேல்யூஸ் டீச் பண்ணியிருக்காங்க அதில். அவர் நான் டெஸ்ட் டியூப் பேபின்ற மாதிரி சொல்லலை அதில். ஸோ யூ நாட், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரபை திரித்து பேசுவது அப்படிங்கிறது. இப்போது எனக்கு ரீசெண்டாக ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவங்களோட ஸ்பீச் ஒன்று கேட்டுட்ருந்தேன். திருக்குறளை யார் யாரெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்கன்னுட்டு. அதில்
ஸோ திருவள்ளுவரோட திருக்குறளையே தப்புன்னு கண்டுபிடிச்சு கரெக்ஷன் பண்ணுறவங்க இருக்கச்ச மோடிஜியோட ஸ்பீச்சை கரெக்ஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஐ திங்க் யூ ஷுட் ஐதர் த்ரோ இட் இன் டு த டஸ்ட்பின் ஆர் த்ரோ இட் இன் டு த பே ஆஃப் பெங்கால். நீங்கள் திருக்குறள் பற்றி எடுத்தனால அந்த கேள்வி கேட்குறேன். ஆளுநர் அவர்கள் இப்போது திருவள்ளுவர் திருநாள் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார் இல்லையா, அதில் வந்து காவி உடை தெரித்த அந்த ஒரு வள்ளுவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருந்தார். இது பெரும் சர்ச்சையாக இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு போர்ட்ரேட் வச்சிருக்கும் போது நம்ம அதை மீறி ஆளுநர் அவர்கள் வந்து இந்த வேற ஒரு ஃபோட்டோ பயன்படுத்தினதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, திருப்பி அதே சேம் திங். இப்போது நாங்கள்லாம் வந்து எங்களோட இதுலேருந்து திருமூலர் அவங்களெல்லாம் சொன்னாக்க ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா அவங்கெல்லாம். இப்போ ஜியு போப்பே ஒன்று போட்டிருக்க திருவள்ளுவரை பற்றி கவரோட. அதில் அவங்க ஜியு போப்பு, இட்டாலியன் கேல்ட்வெல்லு, பெஸ்கி அவங்களாம் சொன்னால் தானே இவங்க ஒத்துப்பாங்க. அதனால் அவங்களே போய் போட்டிருக்காங்க. அது அவங்க ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்களோட ஹெட்டேக், நாட் அவர்ஸ். இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்துறது தப்புன்னு சொல்ல. இப்போது தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இருக்கும்போது தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி தான் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா இப்போ அடுத்து நீங்கள் நான் ஒரு 19 கலைஞர் அவரோட ஒரு கெசட் வந்திருக்கு. அதில் திருவள்ளுவரோட இதை எப்படி சிறப்பாக கொண்டாடுவதுன்னுட்டு அதில் ஒன்று வந்திருக்கு. அதுபடி பார்த்தா திருவள்ளுவரை வந்து இவங்க இது பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்காங்க. வாட் இஸ் திருவள்ளுவர் நாங்கள் நம்பும் காவிதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜீவோ கெசட்டே இப்போ வந்திருக்கு அதில். ஸோ இவங்க தான் மாற்றிருக்காங்க அஃபிஷியலாக, இவங்களே அந்த கவர்மெண்ட் இதை மாற்றிருக்காங்கன்னு அதுலேருந்து தெரியும். ஸோ யார் மாற்றினார்கள் என்பது தான் எங்கள் இதுவே. ஒரிஜினலாக திருவள்ளுவர் என்ன, இவங்களா வந்து கவர்மெண்ட் மாற்றிடுச்சு அப்படின்றதுக்கு இவர்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருக்கார். அதுபடி பார்த்தா அந்த இவர்கள் மாற்றியது தான் தவறுன்னு இருக்கும். அதான் மேம், இப்போது அஃபிஷியல் ஒரு போர்ட்ரேட் இருக்குது. நீங்கள் அதை நம்ம வேறு இது கிடையாது நீங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டோன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு வழக்கோ இல்லை நீங்கள் ஒரு விஷயமோ பண்ணலாம். Why should we see ஒரு ட்ரூத்தை இல்லை அப்படி தானே மேம் பண்ண முடியும். பாருங்க, ஒரு ட்ரூத்தை இது பண்ண. இப்போ அடுத்து நீங்கள் சொல்வீங்க சிவபெருமான் எங்களுடைய நடராஜர் இருக்கார், அவருக்கு நீங்களா ஒரு வெள்ளை இதை கட்டிட்டு அவர் காலை தூக்குற மாதிரி இல்லாமல் உக்காந்துக்கிற மாதிரி வச்சுட்டு அதுதான் அஃபிஷியல் நடராஜரை மாற்றுங்கன்னு நீங்கள் அடுத்து இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ அவங்க பண்ணும்போது let us put one thing. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்துக்களை சீண்டி பார்க்கும் ஒரு செயல். அதுல we are not prepared to give importance to all. இல்ல ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி சிவபெருமானுடைய புகைப்படத்தை மாற்றினா அதை எதிர்த்து போராடுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி எதுக்கு மாற்றறது தப்பு தானே. சோ நீங்க மாத்துவீங்க, நாங்க எதிர்த்து போராடணும், அப்புறம் ஜீவோ வாங்குங்க, அதெல்லாம் எதுக்கு? சோ எங்களோட நம்பிக்கையில வச்சு நீங்க மாத்துறதுக்கெல்லாம் நாங்க என்ன பகடக்காயா? அது சொல்ல மேம். இப்போ அவங்க சப்போஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க மாத்துறதா முடிவெடுத்தா அதை போராடுறதுக்கு பாரதிய ஜனதா ஒரு கட்சி இப்போ இருக்கு. ஸோ அப்போ திருவள்ளுவர் மாத்துறது ஆரம்பிச்சாலே அதுக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுங்கன்றோம். சரி ஓகே மேம். இப்போ நீங்கள் திருவள்ளுவருடைய போர்ட்ரேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு கிடையாது, அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக அந்த போர்ட்ரேட் தான் இருக்குன்னும் போது ஒரு கவர்னர் வந்து ஒரு 30 வருஷம் நடந்த தவறு இப்போ காஷ்மீரில் நடந்த தவறு இல்லையா, அது இவ்வளோ தவறு, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டோமா? தவறை சரி செய்ய வேண்டியது தானே கடமை. ஆட்சியில் இருப்பவர்கள் நடந்த முன்னாள் தவறுகளை சரி செய்ய வேண்டும். அதுதான். ஏன் அதை சரி செய்யறீங்கன்னு கேட்காதீங்க. தவறுகள் எங்கிருந்தாலும் எப்பொழுது செய்திருந்தாலும் அதை திருத்த வேண்டும். சட்டம்லாம் கிடையாதுங்க. முதல்ல எது உண்மை அதுதான் இது பண்ணணும். ஸோ அதனால நீங்க 50 வருஷம் முன்னாடி தப்பு நடந்தது அதை சரியா இப்போ தொடறீங்க. உண்மைக்கு வயது கிடையாது, உண்மைக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது, பீரியட் கிடையாது. ஓவர், தட்ஸ் ஆல். இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில இஷ்யூக்கள் போயிட்டு இருந்தது. சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவை தேர்தலில் என்னோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா நான் வந்து கட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? இது பதில் சொல்லுங்க. பார்க்க வேண்டாம். ஐ டோன்ட் திங்க் இட் நீட்ஸ் எனி ஒப்பீனியன். திருப்பி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் அவரை தான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கணும். அவரை தான் நீங்கள் கேட்கணும். விஜயலட்சுமி அக்காவை ஏமாத்தின மாதிரி இதுலையும் ஏமாத்த போறாரா? பாருங்க, அது ஒரு வார்த்தை பர்சனல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி இருக்கு, புரியுதா? அதுல அந்த மாதிரி தவறையெல்லாம் செய்து விட்டு பேசுவதற்கு ஒரு தகுதி இருக்கணும், புரியுதா? அது தவறு இன்னும் ப்ரூவ் பண்ணல. அவங்க வழக்கு போட்டுட்டு திருப்பி வாபஸ் வாங்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்கப்பா ப்ளீஸ், ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு டர்ட்டி மை மவுத் பை டாக்கிங் அபவுட் திஸ் இஷ்யூ. ஓகே, அவரை போய் கேளுங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் கூட சொன்னார், நான் தற்கொலை பண்ணி போன வாட்டி மோடி பண்ண. அவங்க போய் கேளுங்க, அவங்க தான் சவால் விடுறவங்க. சவாலை விடுறவங்களுக்கு எங்களை பதில் கேட்கறீங்க. சவாலை விட்டவங்க அதை தாண்டி நீங்க வாக்கு சதவீதம் பெற்றுவீங்களான்னு கேட்கிறேன். கண்டிப்பாக அந்த தைரியத்துல தானே நான் சொல்றேன். ஜோக்கர்ஸ், there are a lot of jokers in Tamil Nadu. So I don't think you should give importance to jokers. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வராரு. ஸோ அங்கே தியானம் பண்ண போகிறதா 2 நாட்கள் தியானம் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் லாக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்குது. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மீறினதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போது மோடி உக்காந்தா குத்தம், தப்பாக குத்தம்.
அப்படிதான். இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இதோட ஓவர், ஓட்டிங் இஸ் எலெக்ஷனோட ஓவர், ஓட்டிங் இஸ் ஓவர். அவர் எங்களுடைய அவருடைய நம்பிக்கை அது. போன வாட்டி இதில் போய் உட்காந்தார், அவர் ஹிமாலயாஸில் போய் உட்காந்தார். மோடி அவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, அதை பற்றி பேசுவதற்கோ இதற்கோ யாருக்குமே உரிமை. அவர் வந்து இப்போ கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அவர். அதில் நீங்கள் எதுக்கு அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? அவர் உட்காந்தா பயப்படுறீங்க, அவர் நின்னா பயப்படுறீங்க, அவர் ஒரு ரோட் ஷோ பண்ணால் பயப்படுறீங்க, அவர் போய் அங்கே அந்த கேவில் உட்காந்தா பயப்படுறீங்க, காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணால் பயப்படுறீங்க. யார் உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க? நீங்களும் தானே பண்ணலாம். இவர் கூட தான் பார்த்தீங்க, நீங்கள் ராகுல் காந்தி கூட தான் பட்டையாக நிறைய வேஷம் போட்டு அவரும் அவர் சிஸ்டர்ஸும் வந்தாங்க. நாங்கள் ஏதாவது சொன்னோமா அதுக்கு? சொல்லுங்கள். அவர்களுடைய தனிப்பட்ட இது. இப்போ இவர் வந்து எங்களுடைய ஒவ்வொருத்தர், எங்களுடைய இதுன்னு இல்லை, ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை. அதெல்லாம் ஏன் வந்து ஒய் ஷுட் ஐ குவெஸ்டன்? ஏன் பயப்படுறீங்க அதை பார்த்து? வை ஆர் யூ ஸ்கேர்ட்? அவர் கன்னியாகுமரி விவேகானந்தர் இதில் வந்து எலெக்ஷன் போது கேன்வசிங் போது உட்காந்தா ஐ அண்டர்ஸ்டாண்ட். எலெக்ஷன் முடியல, அவர் போய் எதுக்கு நீங்களும் போய் உட்காருங்க. அப்படி அவர் வந்து இஸ் ட்ரைங் டு, அவரை பற்றி இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதில் நான் உட்காரவும் மாட்டேன், அது அவருடைய நம்பிக்கை. அது நான் பண்ணவும் மாட்டேன், பண்ணவன் கையையும் முறுக்குவேன் நான், பட் நான் இஷ்டத்துக்கு உளருவேன் மேடைக்கு வந்து, இஷ்டத்துக்கு நான் இது கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேசுகிறவங்க இதுக்கு இப்போது இவர் வந்து ராகுல் காந்தி அவர் வந்து என்ன பண்ணுறாரு? நம்முடைய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக அவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சமாவது ஒரு அருகதை வேண்டாம் பேசுறதுக்கு? என்ன பண்ணாரு? சைனா அது என்ன? அப்போ நீங்கள் ப்ளீஸ் டூ யுவர் ஹோம்ஒர்க். மோடி என்ன, ராகுல் காந்தி என்னென்ன இது பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் அவர்? இது சைனாவோட போய் அவர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அவர் அதுவும் இது இல்லாத, அதெல்லாம் கரெக்டா? அதெல்லாம் இஷ்யூ ஆக்குங்க. பெகாசஸ் அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூனா ஒரு ஹார்வர்ட்லேயோ ஆக்ஸ்ஃபோர்ட்லேயோ இல்லை இதுலேயோ போய் ஒரு இவரை பக்கத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவை பற்றி, நம்முடைய ஆர்மி, நம்முடைய இராணுவத்தை பற்றி, நம்முடைய இதெல்லாம் பற்றி கொச்சையாக பேசுகிறாரு. அதெல்லாம் எவ்வளவு தப்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல இதே வெளிநாட்டில் இந்த மாதிரி இவங்க வெளிநாட்டு மோகம் பிடித்து அலைபவர்கள் இவர்கள். இதிலே வேற ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேயோ அமெரிக்காலேயோ அந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இப்படி இராணுவத்தை பற்றியோ அது இராணுவத்தில் கொச்சையாக பேசினா, அடுத்து அவங்களுடைய மதியுக மந்திரி ஒருத்தருக்காரு சாம் பிட்ரோடா, அவங்க பேசுறதெல்லாம் வேற எங்கேயாவது பேசினாக்க அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை யோசித்து விட்டு பேச வேண்டும். தமிழக முதல்வர்கள் வந்து வடநாட்டுக்கு எங்கேயும் பிரச்சாரத்துக்கு வந்து அழைக்கலையா போகலையான்னு தெரியல. இப்போது இண்டி கூட்டணி மீட்டிங் வந்து 1ஆம் தேதி நடக்குது. ஸோ அதுக்கு வந்து டெல்லி பயணம் போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொல்கிறேன் இல்லையாப்பா, அதில் இண்டி கூட்டணியோட ஒரே ஒரு கொள்கை, மக்களுக்காக அவர்கள். அது என்ன அவங்களோட ஒரே எய்ம்? மோடிஜி வரக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பகிரங்கமாக? அயோத்தி கோயிலை இடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட அஜெண்டாலேயே இருக்குது. அயோத்தி கோயிலை இடிக்கணும்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசினார்ல, அயோத்தி கோயிலை இடித்து விடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்னுட்டு. இப்போ எங்களுதெல்லாம் மோடி இப்படி பேசினார் அப்படி பேசினார். அவர் பேசாததை பேசுபவர்கள் நிஜமாகவே அந்த இண்டி கூட்டணி புள்ளி வைத்த இந்திய கூட்டணியோட தலைவர்கள் பேசியதை ஒவ்வொன்றா எடுத்துக்கங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க அவர் கூப்பிட்டாரா எல்லாத்தையும். தட் இஸ் நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ். அவங்க டெல்லி கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா பரப்புரைக்கு, அதெல்லாம் அவங்களோட தலைவலி அதில். பட் உண்மை நிதர்சனமாகி விட்டது இல்லையா? ஏன் கூப்பிடலான்றதை பற்றி யுகம் வறட்சியே அது எங்கே தவறு நடந்திருக்கிறது என்று தெரிகிறது. சனாதன தர்மத்தை அழித்து விடுவேன், இதை விட கேவலமாக ஒரு தலைவர்கள் பேச முடியுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் இப்படி பேசியிருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பேசாத ஒன்று அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்து கொண்டு நிஜமாகவே பேசியதை பற்றி இது பண்ணிவிட்டு இப்போ ஏன் தாட்புட்னு அலறீங்க? இப்போ ஒரு சேலம் விஷயத்தை பற்றி ரஜினிகாந்த் பேசினார், சேலம் ஊர்வலத்தை பற்றி. நிஜமாகவே நடந்தது. ஏன்னா நான் அப்போ நல்லா ஞாபகம் இருக்கும், ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். நடந்ததை பற்றி பேசினாலே ஐயோ ஐயோன்னு குதிக்கிறீங்க நீங்கள். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, உண்மை என்றைக்கு வேணாலும் அதுக்கு வந்து பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. அதில் கரெக்ட் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும் அதில். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு மேடையில் மைக்கு நீட்டினாக்க என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நான் கூட சொல்கிறேன், முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐ ஹவ் டேக்கன் சம் ஸ்ட்ராங் வியூஸ். அதெல்லாம் நான் சொல்லாததே நான் இப்போ உங்கள் இதுவாகவே சொல்கிறேன். கோட்ஸே நான் இது பண்ணி பேசுகிறேன், அந்த வீடியோவில் எங்கேயாவது அவங்கள இது பண்ண சொன்னேன், கோட்ஸேக்கு நான் ஒரு சிலை வைப்பேன் அப்படின்னு போட்டாங்க. ஐ ஹாவ் ஆஃப் த மைண்ட் நவ் த வே இட் இஸ். பட் மை ஒர்க் லோட்னால என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி பேசுகிறவங்க இப்போ என்னை பற்றி வந்திருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு, ஐ எம் நாட், எனக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ கேஸ் போடுறதுக்கோ பயம் கிடையாது எனக்கு. அத்தனை பேரையும் கோர்ட்டில் இழுத்து விட்டா என்ன அப்படின்னு தோணுது.
ஒடிஷாவில் பேசின பேச்சும் சர்ச்சையாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், தொடர்ந்து ஸ்மிருதி இரானி அவர்களும் பேசியிருந்தார். ஒடிஷாவை வந்து எப்படி தமிழர் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழர் தான் ஆளணும் போது நம்ம பிரிவினைவாதம் பேசுகிறாரு சீமான்னு சொல்கிறோம். ஸோ இதே விஷயம் தானே அங்கேயும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து பேசினதே இல்லை. ஓகே, இவங்க தான் வந்து பானிபூரி வாலா, எதுக்கும் லாய்க்கு இல்லை. இவங்களுக்கு உடனே இப்போ ஒன்று வந்து காதில் தேனும் பாலும் வந்து பாயுதுன்னா இதுதான். இப்போது இந்தியா டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு டாக் ஷோவில் எங்கிட்ட வந்து பேசினார், இங்கிலீஷ் டாக் ஷோவில். ஒருத்தர் வந்து சேலம் தரணிதர், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ இட் வாஸ். இந்தியா நம்முடைய நாடு, ஒரே நாடு, நம்முடைய சகோதரர்கள் அங்கே இருப்பவர்கள். நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஃப்ளாஷ் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்பாடா, நாங்கள் 50 காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டதை இந்த டாக் ஷோவில் ஒரே நாளில் அவங்க இந்தியா எங்களுடைய நாடு, அனைத்து இந்தியரும் எங்களுடைய சகோதரர்கள்னு பேச வச்சுட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இப்போது இந்த பாண்டியனோட இஷ்யூவில் திருப்பி அகெயின் திருத்து கூறப்பட்டது. நான் கேட்குறேன், இப்போது ஒரிசாவில் என்ன நடக்குது? அங்கே நவீன் பட்நாயக் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். பட் அவர் வெளிலையே வரலை இது வரைக்கும். அங்கே நிழல் முதலமைச்சராக அந்த பாண்டியன் என்பவர் இருக்கிறார். அங்கே அடுத்து என்ன, அந்த ரத்ன பண்டாரா, அந்த கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் பிரசித்தி பெற்ற ஆலயம். அதில் ரத்ன பண்டாரா அதோடது சாவி. அதை எப்போ காணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கோர்ட் இதில் அதோட அமைப்பை, அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரை திருப்பி சேஞ்ச் பண்ணாச்சு. அதோட சேஃப்டி என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ளே போகும்போது தான் அந்த ரத்ன பண்டாராவோட சாவி இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் இவரே தான் ஜுடிஷியல் கமிஷன் வைக்கிறார். அவர் அது உள்ளே போனதே அந்த ஸ்ட்ரக்சரல் இதுவே கோர்ட் ஆர்டர்ஸில் தான் போனது. அடுத்து அவங்க அந்த சாவி காணுன்னும் போது ஒரு ஜுடிஷியல் கமிஷன் வைக்கிறார். அந்த இப்பொழுது இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் 2018. அப்போ அந்த ஜுடிஷியல் கமிஷனை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 365 பக்கம் ரிப்போர்ட்டு. அதில் இன்னி வரைக்கும் அது வெளில வரல. அந்த ரிப்போர்ட் பப்ளிக் டொமைனுக்கு வரல இன்னி வரைக்கும். அது அடுத்தது, இந்த சாவி, ஒரிஜினல் சாவி தொலைந்த ஒரு வாரத்தில் அந்த ஒரிசா அந்த பூரி கலெக்டருக்கு ஒரு கவரில் நம்மளுக்கு பிரசாதம் வருமே, கவரில் என்ன வரும்? போஸ்டல் கவரில் பிரசாதம், அன்இம்பார்ட்டன்ட். ரத்ன பண்டாராவின் சாவி, டூப்ளிகேட் சாவி எவ்வளவு முக்கியமானது, அது ஒரு கவரில் வருது. அது எவ்வளவு முக்கியமானது, அது வந்து கவரில் வருது. முதல்ல இந்த ரத்ன பண்டாராவில் என்ன இருக்குது? 3 இது இருக்குது. அதில் பூரி ஜெகநாதர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம், எல்லாருக்குமே தெரியும். அதற்கு எவ்வளவு சொத்து, எவ்வளவு நகை இருப்பது நம்ம இமேஜினேஷன்லேயே நம்ம வந்து மலைப்பாக தான் பார்க்கணும். அதில் யூஸே பண்ணாத நகைகள், இது சாமான்கள். அடுத்து ஒரு ஆஃபனாக யூஸ் பண்ணுறது, 3 கம்பார்ட்மெண்ட் அதில் மொத்தம். ஆஃபனாக யூஸ் பண்ணுறது, டெய்லி யூஸ் பண்ணுறது, இப்படி தான் அந்த 3 அந்த ரத்ன பண்டாராவில் எவ்வளவு முக்கியமானது ரத்ன பண்டாரான்றது, அதோட சாவி. அதில் அது தொலைந்திருக்கிறது. யாரிடம் இருக்கிறது? அந்த கமிஷன் ரிப்போர்ட் ஏன் வரல? இப்போ வந்த ரிப்போர்ட்டை பார்த்தா நவீன் பட்நாயக் அவர்கள் வெள்ளையே வரல. இவர் நிழல் முதலமைச்சராக இருக்கிறார். இவருக்கு வந்து இங்கிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் 2 கட்சி, அவங்க இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், அவங்களோடலாம் தொடர்பு இருக்குது, அவங்களோடலாம் இது இருக்குது. இதுவும் வந்து பாருங்கள் பத்திரிக்கையில் வந்தது தான், இதெல்லாமும் பத்திரிக்கையில் வந்தது. ஸோ இதை வச்சு எங்கள் தலைவர்கள் பேசினால் என்ன தவறு? ஏன் உங்ககிட்ட பயம் இல்லைனாக்க முதல்ல வெளில வாங்க, அந்த பண்டாரா சாவி என்னாச்சு, அந்த ரிப்போர்ட்டை வெளில கொண்டு வாங்க. ஏன் இது வரைக்கும் சும்மா இருக்கீங்க? நீங்கள் சொன்ன கவர் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அங்கே நிழல் முதலமைச்சர் யாருன்னு நான் சொன்னேன். அதில் இங்கே கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 2+2 4 தான். 2+2 10ன்னு ஆக முடியாது. நீங்கள் வேணால் கணக்கு எப்படி வேணால் போட்டுப்பீங்க. நம்ம ஒரு கணக்கு, ஒரு நெஜ கணக்குன்னு இருக்கு இல்லையா? 2+2 4, 2+3 5, அப்படி தான் அது. சரி, ஓகே மேம். கடைசி ஒரு கேள்வி. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இப்போ லாஸ்ட் ஃபேஸும் நடக்க போகுது, ரிசல்ட் வரப்போகுது. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? டோட்டலாக இந்தியாவுக்கும் ஓகே, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் களத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சர்டன் பேசிக் கொஸ்டின்ஸ். என்னுடைய இந்த நாட்டின் குடிமகளாக எனக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது. எனக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டு என்ன? ஓட்டர் லிஸ்ட்டில் ஜனவரி மாதம் ஒரு லிஸ்ட்டு வருது. அடுத்து திருப்பி மார்ச்சில். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொன்னேன், என்னோடய வார்டுலேருந்தே ஐ வாண்ட் டு மேக் திஸ் பப்ளிக். எனக்கு
என்னோடய வார்டில் ஜான்வரி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரிஜினலாக நான் அதை எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் கூப்பிட்டப்பவும் ஐ வாய்ஸ் திஸ். I want the election commission to take notice of this fact because I want to proceed legally on this also. நான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்கில் நான் செக் பண்ணப்போ மொத்தம் 35 பூத் என்னோடய வார்டில். அந்த நான் வந்து ஆத்தென்டிக்காக என்னோடய வார்டை பற்றி தான் பேச முடியும். அந்த 35 வார்டில் கிட்டத்தட்ட 25லேருந்து 27 வார்டில் நான் பூத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். நான் அதை செக் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டு வந்த பூத்துலலாம் ஓட்டர்ஸ் மொத்த ஓட்டர்ஸில் 5 ஓட்டு கம்மி, 5 பேர் கம்மி, 10 பேர் கம்மி, 12 பேர் கம்மின்னு தான். ப்ளஸ்ஸே எதுவுமே கிடையாது நான் ஃபஸ்ட்டு வந்த பூத்தில். டிஎம்கே ஃபஸ்ட்டு வந்த பூத்து ஒரு 2 பேரையே நான் சொல்கிறேன், ஸ்ட்ரீட்டே காந்தி ஸ்ட்ரீட், எல்ஐஎம்என் ஸ்ட்ரீட். இதில் அவங்க ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ணா டிஎம்கே, தேர்டு நாங்கள் அந்த பூத்தில். நான் அந்த பூத்து ரொம்ப சின்ன பூத்து, புது ஃப்ளாட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆஸ் அ கவுன்சிலர் ஐ கேன் டெல் திஸ் ஆத்தென்டிக்கலி. எனக்கு நான் அதை எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் வச்சப்போ இந்த கேள்வியை கேட்டேன். செக் பண்ணாக்க அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் அதில் 175 ஓட்டு ஜாஸ்தி அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் மாத்திரம். அங்கே டிஎம்கே ஃபஸ்ட்டு வந்தாங்க, செகண்ட் அண்ணா டிஎம்கே. டிஎம்கே வாங்கின ஓட்டு சம் 195 ஏதோ, அண்ணா டிஎம்கே வாங்கின ஓட்டு 95, நான் வாங்கின ஓட்டு 75. அதில் அந்த பூத்தில் மாத்திரம் புது ஓட்டர்ஸ் 195. அங்கே நியூ ஃப்ளாட்டு கிடையாது எதுவும். ஸோ நான் இதை எலெக்ஷன் கமிஷனில் இந்த டேட்டாவை எடுத்து அங்கே மீட்டிங் வச்சப்போ கேட்டேன், எனக்கு இதுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு அது எப்படி நான் ஃபஸ்ட்டு வந்த பூத்துலலாம் -5 -10 நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன், -12 அந்த மாதிரி. அது எப்படி டிஎம்கே ஃபஸ்ட்டு வந்த பூத்தில் அந்த மைனஸ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா 107, அது ஜாஸ்தி. அதுக்காக நான் சொன்னது. அவங்க ஃபஸ்ட்டு வந்தது இன்னும் 2 பூத் இருக்குது, அங்கேயும் ப்ளஸ் தான். ஆனால் அது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை இந்த அளவு. அதனால் நான் இந்த ஃபுல் டேட்டாவை எடுத்து கொடுத்து எனக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது. இதில் 35,000 சில்லற ஓட்டு அந்த வார்டில் மொத்தம். 2011, 16லேருந்து இதே நம்பர் தான். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நிச்சயமாக இதில் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா பாதி பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே. ஸோ மேக்ஸிமம் 28லேருந்து 30 இருக்கணும் ஓட்டர்ஸ். இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 30,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவங்க கொடுத்தபடி 33,000 சில்லற ஓட்டு இவங்க கொடுத்தது. இதில் ஓட்டு போட வந்தவங்களதில் நான் சொன்னேன் இல்லையா இப்போ அந்த காந்தி அந்த பூத்து அந்த மாதிரி எடுத்து வச்ச மாதிரி 5 பூத்தில் கிட்டத்தட்ட 600 ஓட்டு கிடையாது. அங்கே 30 வருஷமாக இருக்காங்க, 40 வருஷமாக இருக்காங்க, சொந்த வீடு, அவங்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு கிடையாது. அதுலேயும் எப்படி ஜோக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு இருக்குது, ஒய்ஃபுக்கு இல்லை. சன்னுக்கு இருக்குது, ஒய்ஃபுக்கு இருக்குது, ஹஸ்பண்டுக்கு சன்னுக்கும் இல்லை. இந்த மாதிரி ஃபுல் அப்படியே தான். அன்றைக்கி ஓட்டு நடந்த அன்றைக்கி வந்து எல்லாருமே சென்டர் வந்து நாராயணா மிஷன், அப்புறம் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல், அந்த 2 பூத்தில் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னொரு பூத்தில் கொஞ்சம் கம்மி அதில். ஸோ நான் இந்த 2 மாத்திரம் ஹைலைட் பண்ணுறேன் நான் இதில். அவங்க எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட எப்படி அந்த ஓட்டர் வந்து கேட்குறாங்க, எப்படி இந்த எடுத்தீங்க, இவ்வளவு வருஷமாக நான் ஓட் போட்டிருக்கேன், ஜனவரியில் என் லிஸ்ட் இருக்குது என் பேரில், எப்படி இப்போ இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜனவரி லிஸ்ட் நேம் இருக்குது, இப்போ ஓட்டு போடும்போது இல்லை. அதில் மார்ச்ல அவங்க இன்னொன்று ஜோக், இதை விட நான் சொல்கிறது, நீங்கள் நிச்சயமாக இதை கொண்டு போகணும். அந்த சென்னை மாநகராட்சி பள்ளி சொல்கிறேன் இல்லையா, அங்கே ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் போட வந்துட்டார், மேலேருந்து இறங்கி ஓட் போட வந்துட்டார் அவர். இது நடந்தது. அடுத்தது இன்னொன்று, ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டு கோட்டிருக்கு, பையனு கோட்டிருக்கு. அந்த அம்மா வந்துட்டாங்க கார்த்தால 4 மணிக்கு வான்னு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க அந்த அம்மாவை. அந்த அம்மாவோட ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த அம்மா பேர் இருக்குது, மார்ச் லிஸ்ட்டில் இருக்குது அந்த அம்மா. ஓகே. அங்கே அந்த அம்மா அது அப்புறம் ஓட் போட வந்தால் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவங்க பக்கத்தில் இன்னொரு ஷீட் வச்சுருக்காங்க. ஒரு ஷீட், ஒரே ஒரு ஷீட் பேப்பர், அதில் ஒரு 20லேருந்து 25 பேரோட பேர் மாத்திரம் இருக்குது. அதில் இந்த அம்மா பேர் டெலீட்டட் லிஸ்ட்டில், அந்த அம்மா அதில் லிஸ்ட் படி அந்த 1 பேஜ் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த அம்மா பேர் இருக்குது அங்கே. இந்த 1 பேஜ் லிஸ்ட்டில் இல்லை. அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எனக்கு இது வந்து நேற்று ராத்திரி கொடுத்தது, இன்னைக்கு கார்த்தால கொடுத்த லிஸ்ட்டு, இதில் அந்த அம்மா அது இல்லை, டெலீட்டட் காமிக்கிறாங்க. ஏன் டெலீட்டட்? ஷிஃப்டட், டெலீட்டட். அதனால் இந்த அம்மாவை போட விட மாட்டேன்.
அப்படிங்கிறாங்க. எப்படி ஷிஃப்ட்டுன்னு எடுப்பாங்க? ஹஸ்பண்ட் இருக்காரு, இவங்களே டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு குடும்பத்தை பிரித்து விட்டாங்க ஃபுல்லாகவே இவங்களே. நான் கேட்குறேன், எப்படி ஷிஃப்ட்டுன்னு போடுவாங்க? ஹஸ்பண்ட் இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, வந்து ஓட் போட்டிருக்காங்க. ஒய்ஃபு மாத்திரம் ஷிஃப்டட். என்னோட ஒரே கேள்வி, டெலீஷன் எந்த பேசிஸில் பண்ணீங்க? எந்த ஆதாரத்தை வச்சு அந்த ஓட்டர் ஷிஃப்ட் டெலீட் பண்ணியிருக்கீங்க? கிவ் அ செட் ஆன்சர். நான் கேட்கல, பப்ளிக்காக கேட்டாங்க. டெலீட்டட் ஆயிடுச்சு இல்லையா, இப்படி அவங்களே கேட்குறாங்க. எதை வச்சு டெலீட் பண்ணீங்க? ஒரு அம்மா வந்து ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறாங்க, அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு இருக்குது, அந்த அம்மாவுக்கு இல்லை. அங்கே ஒரு பர்டிகுலர் ஃப்ளாட்டில் 28 ஃபேமிலிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 250 ஓட்டு. அதில் அவங்க மொத்தம் இருக்கிற ஓட்டே 50 தான், மீதி பேர்தெல்லாம் டெலீட்டட். அந்த ஒரு ஃப்ளாட்டில் பாபு ராஜேந்திர பிரசாத் ஸ்ட்ரீட் அதில். ஸோ இதை வச்சு எப்படி, ஹவு டு யூ கோ? இப்போ எலெக்ஷன் கமிஷனை ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? இப்போ ரேஷன் நம்ம வந்து வாங்கின உடனே ஒரு எஸ்எம்எஸ் வருது நம்மளுக்கெல்லாம், ஆமாம் இந்த மாதிரி இவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னுட்டு. டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டாமா அவங்களுக்கு? உங்கள் பேரை டெலீட் பண்ணுறோம் ஷிஃப்டட்னுட்டு அப்படின்னுட்டு. அது அவங்க கடமை இல்லையா? அவங்களது எங்கே தப்பு? அப்போ எப்படி மக்களுக்கு ஒரு அநீதி தானே இது. அதில் அதை பற்றி கேட்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஷுட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ், டேக் ஆக்ஷன் ஆன் திஸ் இதில். ஸோ அப்புறம் எப்படி நம்ம நியாயமான இதுன்னு பண்ண முடியும்? ஆதாரம் லிங்க் பண்ணணும். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ இஸ் ஷாக்கிங். அவங்க வந்து இப்போ ஓட்டிங் இஸ் அ மஸ்ட், இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு பேல் கொடுக்கறதுல அர்ஜென்ட்டாக நடுராத்திரி பேல் ஹியரிங் அதெல்லாம் விட்டுடணும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், இதை எடுக்கணும். இதை எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். எவ்ரி ஓட்டரோடது ஆதாரம் லிங்க் பண்ணுங்க, மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்க. இதில் இப்போ அட்லீஸ்ட் 10% or 5% தானே இப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 30% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இதுதான், இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் வேலைன்றாங்க. எங்களுக்கா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கீங்க செக் பண்ண? உங்களுக்கு தானே 1 மாதம் சம்பளமும் கொடுக்குறாங்க செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேலை செய்யாட்டி என்ன பண்ணணும்? சம்பளத்தை வாங்குவீங்களா அப்போ? அதில் அடுத்து இப்போ நீங்கள் வந்த அந்த கொஸ்டினுக்கு இதில் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. இதில் இப்போது நிச்சயமாக 3வது முறை எங்களுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் மத்திய அரசில் ஆட்சியை எடுத்து 3வது முறை பிரதமராக பதவியேற்கப் போகிறார். அதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு, ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். பர்சனலாக என்னோட சந்தேகம், நாங்கள் 380 சீட்டு வரோமா 400 தாண்டுறோமா? இதுதான் என்னோட ஒரே டவுட் இதில். ஸோ திஸ் இஸ் மை ஒன்லி டவுட். ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க அதில். ஸோ இவங்க இண்டி கூட்டணி, தே ஆர் எவ்ரிபடி. கனவு காண்பதற்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. கனவு காணாதுன்னு நான் போய் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு வளர்ச்சியடைந்த கட்சி அப்படிங்கிறத வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது எல்லாரோட அட்டென்ஷனும் எங்கே இருக்குது? எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர் எங்கே இருக்கார், என்ன பேசுகிறார், என்ன, அதுதான் எல்லாருமே வெயிட்டிங் அந்த மாதிரி. ஸோ அப்போது ஹூ இஸ் இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் என்ன வேணால் இது பண்ணிட்டு போங்க, அண்ணாமலை அவர்கள் இஸ் த லீடர் ஆஃப் தமிழ்நாடு டுடே. லீடர் டு பி நோட்டட் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. அவருக்கு இப்போ எலெக்ஷன் போது கடந்த வரவேற்புனா அவர் தமிழ்நாட்டில் நாங்கள் அவரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பர்சனலாக என்னோடது, உங்களுடைய தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலையாரின் சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பர்சனலாக என்னோடது, நான் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் ஒரு இன்றியமையாத ஒரு தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பீடத்தில் உட்காத்தி வச்சுட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் பிஜேபியை வர்த்தி விட்டு அதுக்கப்புறம் அவரை நான் லெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.